தீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் சுமன் கவி அவர். தோழர் வணக்கம் தோழர். வணக்கம். பராசக்தி திரைப்படம் சென்சாரின் 25 வெட்டுகளோடு வெளிவந்திருக்கு. ஏன் சென்சார் போர்டு பராசக்தி மீது இப்படி ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கு? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முதல் கட்டமா அதாவது 2 திரைப்படங்கள் ஒரே குறிப்பிட்ட காலகட்டத்தில் வருகிறது. அந்த திட்டமிடுதலும் கூட பராசக்திக்கு இந்த பொங்கல் சமயத்தில் வெளியிடுவது தான் அவருடைய படக்குழுவின் திட்டம். ஆனா விஜயினுடைய திட்டம், விஜய் படத்தினுடைய ஜனநாயகன் படத்தினுடைய திட்டம் இந்த பொங்கலுக்கு வெளியிடணுங்கிறது இல்லை. அவங்க ஏற்கனவே செப்டம்பர் வாக்கிலேயே இந்த படத்தை வெளியிடணுங்கிற நோக்கத்தோடு தான் படத்தை எடுத்தாங்க. ஆனா அந்த படத்துல கரூர் சம்பவம் குறித்த நிகழ்வுகளை எல்லாம் லைவா ஷூட் பண்றதுக்கான பிளானோட தான் இவங்க ஹை அண்ட் கேமராக்கள் எல்லாம் அந்த அந்த வேனுக்குள்ளேயும் பயன்படுத்தியிருக்காங்க, வெளியிலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா அந்த ஷாட்ஸ் எல்லாம் இவர்கள் இந்த படத்துல பயன்படுத்த முடியாம போயிட்டு அல்லது குறைந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். அது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்ததுனால அந்த படத்தை தள்ளி போட வேண்டிய, ஏன்னா அந்த வருஷத்துக்குள்ளேயே அதே பிரச்சனை நெருக்கத்தோட நெருக்கமா உங்களுக்கு அந்த படத்தை ரெடி பண்ணி வெளியிடுவது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லித்தான் தீபாவளிக்கே வெளியிட்டு இருந்தா கூட நெருக்கடி தான் அப்படிங்கிறதுனால அதை தள்ளி போட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 2 பேரும் திட்டம் போட்டு போட்டி போடணும்னு வரல. ஆனா விஜய்க்கு தள்ளி போட வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சு. ஆனா பராசக்தி படத்தை பொறுத்தவரையிலும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அதை கண்டிப்பா நெருக்கடி கொடுக்கத்தான் செய்யும். ஏன் அப்படின்னா அதனுடைய அந்த பிளாட், அந்த கதைக்களம் 1965 பொள்ளாச்சியில் நடந்த அந்த கோரமான சம்பவம். அங்க இராணுவம் குவிக்கப்பட்டது, குழந்தைகள்ல பெரியவர்கள் கொன்று குவிக்கப்பட்டது, துப்பாக்கிச்சூடு, இதையெல்லாம் சார்ந்து அன்னைக்கு எப்படி ஒரு இந்திய எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட இருந்துச்சு, பொங்கி இருந்துச்சு. அதை தொடர்ந்து எப்படி திமுக ஆட்சி அமைத்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வரலாற்று சம்பவத்தோடு நெருங்கிய கதைக்களத்தை கொண்டது. அப்படிங்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய வரிகளை, வார்த்தைகளை வெட்டுகிறார்கள். இப்போ வரிகளை, வார்த்தைகளை வெட்டுறாங்கன்னா அது எதுவும் கெட்ட வார்த்தை, மோசமான வார்த்தை. அது இன்னைக்கு சொன்னா கூட மக்களுக்கு அப்போ தீ பரவட்டும்ங்கிற வார்த்தையை கட் பண்றாங்க. தீ பரவட்டும்ங்கிற வார்த்தை அது ஏற்கனவே புத்தகமாக அண்ணா அவர்களால் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை என்னத்தை இதை ஏற்படுத்தி, ஆனா அவர்கள் பயப்படுறாங்க. இல்ல, நீங்க சொல்றதை புரிஞ்சுக்குது. ஏன்னா இது இந்த கதைக்களம் பராசக்தி 65 மொழி போராட்டத்தை மையமா வச்சு எடுத்த படம். அப்போ 65 மொழி போராட்டம், அந்த இந்தியை எதிர்த்து அந்த வசனங்கள், அந்த காட்சி எல்லாமே காங்கிரஸை எதிர்த்து இது பண்ணுது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த படம் வரும்போது மக்களுடைய, இளைஞர்களுடைய கோபம் காங்கிரஸ் மேலதான் வரும். ஏன் பாஜக இதை கண்டு அஞ்சணும்? இல்ல, கரெக்ட். இப்போ நான் அதுல முதல்ல சொல்ல வந்தது என்னன்னா, பாஜக அரசுக்கு பிரதான நோக்கம் பராசக்தியை ஒழிச்சு கட்டுறது அல்லது அதை வெட்டுவது, அதை முடக்குவது தான். ஆனா ஜனநாயகனும் ஒரே கட்டத்துல வர்றதுனால அதையும் சேர்த்து முடக்க வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கிறது. இன்னொன்னு, ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரைக்கும் அதை வச்சுக்கிட்டு பாஜக விஜயை தன் லாபிக்கு, தன் இஷ்டத்துக்கு பயன்படுத்துவதற்கு ஒடுக்குமுறையை ஏவுகிறது. இப்ப 2 விதமா நடக்குது. ஒண்ணு, பராசக்திக்கு எக்காலத்திலும் பிரச்சனை தான். ஜனநாயகனுக்கு இப்ப பிரச்சனைங்கிறது, ஜனநாயகன் இவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காப்புல, விஜயை கட்டுப்படுத்தணும், அதற்காக நடக்கிற பிரச்சனை. அப்போ 2 பக்கமா ஒரே துறை, பாஜக கையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன், சிபிஎஃப்சி அப்படிங்கிற சென்ட்ரல் போர்டு, அதுதான் திட்டமிட்டு பண்ணுகிறது. அப்ப இதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இப்போ காங்கிரஸ் காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு நெருக்கடிக்கு எதை எடுத்தாலும் காங்கிரஸையே காரணம் சொல்லுகிற பாஜக, அதாவது எந்த ஒரு பிரச்சனைனாலும் நேருனாலதான் நடந்துச்சு, இந்திரா காந்தியினாலதான் நடந்துச்சுன்னு சொல்லி அவர்களை இழிவுபடுத்துகிற, குறை சொல்லுகிற ஒரு பாஜக, இந்த விவகாரத்தில் காங்கிரஸை எதிர்த்து நடந்த போராட்டத்துக்கு எதற்காக அதை தடை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்தில் காங்கிரஸை விட வீரியமாக இயங்குவது பாஜக. இல்ல, அதான் கேட்க வந்தேன். ஏன்னா காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் மொழி உணர்வுக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டது. இந்த படம் வெளிவந்தது, மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ்ல அந்த மனநிலை மாறி இருக்கு. ராகுல் காந்தி அனைத்து பிராந்திய மொழிகளையும் அங்கீகரிக்கணுங்கிற சொல்றாரு, சமூக நீதி பத்தி பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா பெரியாரினுடைய இதையும் கோட் பண்ணி பேசுறாரு.
ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் என்ன மனநிலையில் இருந்துச்சோ அதே தான் இன்னைக்கு பிஜேபி வந்து அந்த மனநிலையில் இருக்கு. அதனால இந்த கோபம். கண்டிப்பா. அதாவது பிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சி உருவாவதற்கு முன்னாடி ஆஹ், அதாவது அஹ், பாஜகவின் முக்கிய தலைகள் எல்லாம், பாஜக கண்ணோட்டம் கொண்டவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து காங்கிரஸ்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரசின் தலைவராக, காங்கிரஸில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேலுக்கு தான் இவர்கள் சிலை வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட சிலை எதுக்கப்போ காங்கிரஸ் இவர்களுக்கு ஆகாதுங்கிறது இல்லை. எங்களுடைய கண்ணோட்டத்தை செயல்படுத்துகிற, எங்களுடைய ஆர்எஸ்எஸ்க்கு பயன்படுகிற காங்கிரஸ் தலைவர்களை நாங்கள் போற்றுவோம். ஆனா இந்த காந்தியை நாங்கள் ஒழிச்சுக்கிட்டோம். காந்தி பெயர்ல திட்டங்கள் இருந்தால் அதை காணாமல் பண்ணுவோம். இந்திரா காந்தி, நேரு குடும்பம் எங்களுக்கு ஆகாது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா காங்கிரஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சி அடைய செய்கிற ஒரு குடும்பமாக அது இருக்குது. குடும்ப பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு அதானி குடும்ப பிரச்சனையா, அமித்ஷா குடும்ப பிரச்சனையா? கிடையாது. குடும்பங்களால் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த குடும்பம் மாற்றத்தை நோக்கி இந்த சமூகத்தை நல்லபடியா கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ கடந்த காலத்தில் காங்கிரஸ் என்பது இந்த நிகழ்காலத்தில் பாஜக அளவிற்கு வீரியமாக இருந்தது. ஆனால் கடந்த கால காங்கிரஸை விடவும் வீரியமாக, மிக மோசமாக இந்தியை இப்போது திணித்து கொண்டிருக்கு. நீங்க எப்படி 37 முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதுக்கப்புறம் 65, இந்த 2 போராட்டங்களை விட மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்ல அந்த 2 காலகட்டத்தை விட மோசமான காலகட்டம். அதை காட்டிலும் மூர்க்கத்தனமா இந்திய திணிக்க சொல்றீங்க. அந்த 65 போராட்டம், அதற்கு பிறகு 67 ஆட்சி மாற்றம். அண்ணா ஆட்சி, திமுக ஆட்சிக்கு வருது. ஆனால் அதை காட்டிலும் மூர்க்கமா செயல்படுறாங்க, இந்திய திணிக்கிறாங்க போது அன்னைக்கு இருந்த மாணவர்களிடத்துல இருந்த அந்த மொழி உணர்வு, அந்த போராட்டம் இன்னைக்கே இல்லாம போச்சு. இல்லை, இன்னைக்கு போராட்ட உணர்வு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அன்னைக்கு வந்து அதாவது எடுத்தவங்க கவுத்தவங்க சில விஷயங்களை செய்தார்கள். நீங்க 37 போராட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜாஜி நேரடியாக குலக்கல்வி திட்டத்தை நேரடியாக இந்தியை திணிக்கிறார். ஆமா, பள்ளிகள்ல இந்தியை கட்டாய பாடமாக்குறார். சரிங்களா? அப்போ கட்டாய பாடம் ஆகும்போது இது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிந்து அதை உணர்ச்சி போக்க நாம வந்து எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி மெல்ல மெல்ல அதுக்கப்புறம் மீண்டும் 65 அதே மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. அப்ப நேரடியாக திணிக்கிற, நேரடியாக நமது உரிமைகளை பறிக்கிற வேலையை செய்யாம மெல்ல மெல்ல செய்யறாங்க. நீங்க அரசு திட்டங்களுக்கு அல்லது சட்டத்துக்கே வந்து பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு சொல்லி சமஸ்கிருத பெயரை சூட்டுறாங்க அல்லது ஹிந்தி பெயரை சூட்டுறாங்க. அதே மாதிரி ரோட்ல இருக்கக்கூடிய மைல்கல்ல ஃபுல்லா வந்து ஹிந்தியில மாத்துறாங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தியை மெல்ல மெல்ல கொண்டாந்தாச்சு. நாம ஒரு காலகட்டத்தில் அந்த 65 வந்து நம்ம ரயில்வேல இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி எழுத்துக்களை அழித்தோம். எப்போதும் அதை அழிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற வேலையில் ஒண்ணு. இன்னொன்னு, அந்த 65 ஹிந்தி எதிர்ப்பில் பிரதானமான அந்த சரத்து இருக்கு இல்லையா, சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சரத்து இன்னைக்கு வரையிலும் நீக்கப்படவில்லை அல்லது மாற்றியமைக்கப்படவில்லை. அது அப்படிதான் இருக்குது. இந்தி திணிப்பு முழுவதுமாக இல்லாமல் இல்லை. 65 நடந்தது மீண்டும் 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 நடந்துகிட்டே இருந்திருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு தொடர்ந்தே இல்லை. அதோட பொருள் என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த ஆயுதத்தை முற்றிலுமாக தூரை வீசிவிடவில்லை. ஆனா பயன்படுத்துவதை மெல்மையாக மாற்றிருக்காங்க, மெல்ல மெல்ல மாத்திருக்காங்க. அப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பு என்பது ஒரு அட்டை பூச்சி எப்படி ரத்தம் உரிகிறது தெரியாம ஒரு திரவத்தை செலுத்தி நம்ம உணர்ச்சிகளை மழுங்கடித்து உள்ள இருந்து ரத்தத்தை உரியுதோ, அதே மாதிரி மெல்ல மெல்ல இந்தி திணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, மக்களுக்கும் மொழி தாண்டி, அதாவது நேரடியா பெரிய படையெடுப்பு இல்லாதனால அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த காரணங்களுக்காக மக்கள் கொஞ்சம் அடங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், என்னன்னா, நீங்க மூர்க்கமாக பாஜக அரசு இந்தியை திணிப்பதை கையில் எடுத்தால் தமிழர்கள் உண்மையிலே, தமிழர்கள் மட்டுமில்லை தென்னிந்தியாவிலேயே முழுவதுமாக ஒரு மிகப்பெரிய இந்தி எதிர்ப்பு போரை இவர்கள் சந்திப்பார்கள். இதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன் சொல்றேன்னா, தென்னிந்தியா மட்டும் இல்லை, பெங்கால்ல கூட இப்ப மிகப்பெரிய ஒரு இந்தி எதிர்ப்பு மனோநிலை இருக்கிறது.
எங்கெல்லாம் இந்தியை முன்னாடி ஏத்துக்கிட்டாங்களோ அவர்களெல்லாம் கூட இன்னைக்கு இந்தி எங்களை அழித்து விட்டது, அல்லது எங்களை பின்னோக்கி இழுத்து இருக்கிறது. வளர விடாம எங்க காலை கட்டி போட்டுருச்சு. தமிழ்நாட்டை பாருங்க, ஹிந்தியை எதிர்த்து தூர நிறுத்தியதன் விளைவு இன்னைக்கு அவர்கள் இருமொழி கொள்கையில நல்லா வளர்ந்திருக்கிறாங்க. அந்த ப்ரொக்ரெசிவா அவங்க பாக்குறாங்க. இல்ல, இருமொழி கொள்கை இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க கரெக்ட். ஏன்னா 65ல இருந்த அந்த உணர்வு மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கான்னு நான் கேட்டிருந்தேன். நான் இப்ப என்ன இருக்கு. இல்ல நீங்க இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப என்னன்னா அந்த மும்மொழி திட்டத்தை நீங்க ஏற்றுக்கொண்டால்தான் வந்து பிஎம்ஸ்ரீ அந்த இதுக்கு வந்து கல்விக்கான வந்து 2500 கோடி 2400 கோடி வந்து நாங்க கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ள, அதனால வந்து அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் மொழிக்கு எதிராக, இந்திக்கு எதிராக வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா போராடுறாங்க. ஆனா 65ல போராடின தமிழ்நாடு அந்த மாணவர்கள் இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து நாங்க ஏற்றுக்க மாட்டோம், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனா இந்த மாணவர்களோ பெற்றோர்களோ அல்லது பொதுமக்களோ இதை எதிர்த்து எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு ஒரு பேச்சோ இல்லாம இருக்கு. அதை எப்படி உணர்வு இருக்கு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அதாவது நீங்க இந்தியை திணிக்கிறதுக்கு முன்னாடி ஹிந்திக்காரர்களும் இங்கே இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி இருக்கக்கூடிய இந்த இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை எழுதுனா அரசு வேலைகளுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஒரு ஜீவம் மூலமா நிறைவேற்றுச்சு. இது என்ன ஆயிருது? ஹிந்தி கிடையாது, ஆனா ஹிந்திக்காரன் உள்ள வந்துடுவான். ஹிந்திக்காரன் உள்ள வந்துட்டா நீங்க எந்த ஒரு அரசு விஷயத்துக்கு வேலைக்கு உள்ள போய் கேட்டாலும் அவன்கிட்ட நீங்க ஏதோ ஒரு வகையில ஹிந்தியில கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். அப்ப அப்படி ஹிந்தியை வேற விதத்தில் ஒன்று மொழியாக திணிக்காமல் ஆதிக்கமாக உள்ளே கொண்டு திணிச்சாங்க. அதுக்கு எடப்பாடி தமிழர்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் பல்வேறு நபர்கள் சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி அரசு தான் செஞ்சுது. ஆனா திமுக வந்த உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, யார் உள்ள வந்தாலும் சரி தமிழில் பாஸ் ஆக வேண்டும். தமிழ்ல பரீட்சை எழுதி நீங்க பாஸ் ஆனீங்கன்னா அதோட பொருள் என்னன்னா, அந்த சட்டத்தை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா நாங்க தமிழ் படிச்சு நீ உள்ளவா ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போதே அங்க ஒரு பேரிகேட்டர் போட்டாச்சு. அதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக வட இந்தியர்களை நம்மால் பெரும்பகுதி தடுத்து நிறுத்தியாச்சு. அப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா, சட்டங்களாக தமிழ்நாட்டை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ, கொரோனா வைரஸ் வந்துருச்சு, நான் கோவிஷீல்டோ அல்லது கோவேக்சினோ போட்டுக்கிடுறேன், அப்ப எவ்வளவு முடியுமோ நான் வந்து தடுத்துடுறேன். அதாவது த்ரெட்டுங்கிறது இல்லவே இல்லைன்னு இல்லை, இருக்குது. ஒரு ஒரு என்னது ஆன்டிசெப்டிக் மாதிரி, ஒரு பாதுகாப்பு மாதிரி, ஒரு கேடயம் மாதிரி திமுக நமக்கு வேலை செய்கிறது. இப்ப நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொறுப்பை திமுக கையில கொடுத்தாச்சு. நான் போராடி நான் கிடந்து கஷ்டப்படணுங்கிற தேவையில்லைன்னு பெரும்பகுதி உண்மையா தான். நீங்க திமுக எதிர்ப்பு மனோநிலை கொண்ட சங்கிகளை விட்டுருங்க, சொற்பம் சில அளவில் இருக்கக்கூடிய மொத்த அதிமுக ஆதரவாளர்களை விட்டுருங்க, பெரும்பகுதி பேர் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவர்களுடைய உளவியல்னா, நான் ஒரு சரியான கட்சியை தேர்ந்தெடுக்கிறேன், அது எனக்காக வேலை செய்யும்னு நம்புறாங்க. அப்போ திமுக அந்த இடத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. நான் இதை மாத்தி சொல்றேன், அப்படி திமுகவையும் மீறி நெருக்கடி கொடுக்கப்பட்டால், அது ஒரு பெரிய வலுவான இரும்பு கரமாக அது ஒடுக்கப்பட்டால் கண்டிப்பாக தமிழ் மக்கள் களத்தில் இறங்குவாங்க. நீங்க ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அந்த விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த விஷயத்தை கூட மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒண்ணு. இன்னொன்னு, ஆடு கோழி பலியிடுதல் கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா வந்து சனாதனத்தை பூத்துனாங்க. இப்ப ஹிந்திங்கிறது வெறும் மொழி திணிப்பு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது சனாதன பார்ப்பனிய ஆரிய படையெடுப்பு. அந்த ஆரிய படையெடுப்பின் முதல் கட்டமாக இருக்கிறது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாரில்லைங்கும் போது அதனோட மாற்று, அதனுடைய குழந்தையான ஹிந்திய உள்ள திணிக்கிறாங்க. ஹிந்தியை நீ படிக்கணும்னா படிச்சுக்கோ பிரைவேட்ல, ஆனா எங்களுக்கு அரசு பள்ளிக்குள்ள வரக்கூடாது. அவ்வளவு. இந்த பராசக்தி படம் கூட வந்து இந்திய எதிர்க்கல, இந்தி திணிப்பத்தான் எதிர்க்கிறது தெளிவா பேசுது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நெருக்கடி முற்றும் போது ஒரு சாதாரண விளையாட்டுக்காகவே வீதியில் வந்து நின்று போராடிய தமிழ் மக்கள் கண்கூட இப்பந்தான், ஒரு 10 வருஷம் கூட ஆகல, சரிங்களா? அப்படி இருக்கும்போது திமுகவையும் தாண்டி ஒரு பெரிய நெருக்கடி ஒன்றியத்திலிருந்து வருகிறதுன்னா களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயங்க மாட்டார்கள். அந்த அச்சம் இருக்கிறதுனால நான் என்ன கேட்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, அப்போ மக்களுக்கு உணர்ச்சி இல்லையா? உணர்ச்சி. ஒரு திரைப்படத்துல ஒரு வார்த்தை தானங்க, தீ பரவட்டும் இல்ல, நீங்க ஒரு ஹிந்தி அரக்கி, இந்த வார்த்தைகள்லாம் வர சப்பாத்தி,
இந்த வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தை. எத்தனை படத்துல ஹீரோ கெட்ட வார்த்தை பேசுறது பார்த்துக்கிறோம், எத்தனை படத்துல வில்லன் மிக மோசமான அவங்க வார்த்தை. என்ன சொல்றாங்க, நீங்க மொழி உணர்வை தூண்டி வந்து வடக்கு கிழக்குன்னு சொல்லி ஒரு மோதலை உருவாக்க நீங்க பாக்குறீங்க, அதனால நாங்க வந்து சென்சார்ல கட்டுறோம். வடக்கு கிழக்கு விவகாரத்துல அது வந்து வெறுமனே மொழி உணர்வு மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, அதை பகிர்ந்து கொடுக்கிற ஷேரிங், அதுல கூட தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா வஞ்சிக்கப்படுது. நீங்க நாம ₹1 29 பைசா தான் கொடுக்குறாங்கன்னு நம்ம வந்து வருத்தப்படுறோம். அவங்களுக்கு ₹1 13 பைசா தான் கொடுக்குறாங்க. அதாவது இதெல்லாம் ₹100 13 தான் கொடுக்குறாங்க. அதே இது உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு ₹100 900 கொடுக்குறாங்க. அதாவது 9 மடங்கு அதிகமா கொடுக்குறாங்க. ₹100 பீகார் கொடுக்குதுன்னா அதுக்கு திருப்பி செலுத்துகிற பணம், கவர்மெண்ட் கொடுக்குற பணம் ₹900. அப்படின்னா 8 மடங்கு அதிகம். இல்ல இதெல்லாம் நீங்க போராடுறது வந்து தப்பு சொல்லல. ஆனா நீங்க வந்து இந்த இந்திய அரைக்கு வரைக்கு இந்த இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு அச்சமூட்டுது, ஏன் இது பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சென்சார் வந்து பிஜேபி வந்து இந்த பராசக்தியை பார்த்து அஞ்சுது அப்படிங்கிறத சொல்றீங்க. டெல்லி மட்டுமே இந்தியா கிடையாது அப்படிங்கிற ஒரு வசனம் இந்த பராசக்தி படத்துல வருது. அப்போ இந்த டெல்லி மட்டுமே இந்தியா கிடையாதுங்கிற இந்த வசனத்தை நீங்க வெளியிடும் போது இளைஞர்கள் மத்தியில ஒரு வகையான ஒரு பிரிவினைவாதத்தையும், இல்ல இளைஞர்கள் உள்ளத்துல வந்து ஒரு மாதிரியான தேசப்பற்றுக்கு ஒரு புந்தகம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றது ஏத்துக்க இல்ல, நீங்க சொல்றதுல உள்ள மிகப்பெரிய தப்பை பாருங்க. இப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு இந்தியாவில் ஒரு பகுதி, ரைட். ஆனா தமிழ்நாட்டின் திராவிட மாடல் நாம் எதை பெருமையா சொல்றோம்னா, தமிழ்நாட்டின் சென்னை மற்றும் வளர்ப்பதற்காக தமிழ்நாடு இல்லை, அது சென்னையை வளர்க்குது. ஒசூருக்கு பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது. மிகப்பெரிய அளவில் ஒசூர்ல தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்குது. வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இப்படி நீங்க அதே மாதிரி ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் மாற்றம் பெற்றிருக்குது. செருப்பு ஏற்றுமதியில அங்க பெரிய புது புது தொழிற்சாலை. எதுக்கு சொல்றேன்னா, ஒட்டுமொத்த பரவலான வளர்ச்சி. கோயம்புத்தூர் இந்த பகுதியில வந்து உங்களுக்கு ஸ்பின்னிங் மில்லு, பனியன் இருக்குன்னா அதையும் வளர்த்தெடுப்பதற்கு என்ன பண்ணணும், இவ்வளத்தையும் இந்த அரசு செய்கிறது. இதை விட்டுட்டு சென்னையை மட்டுமே வளர்த்துக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திருநெல்வேலியோ அல்லது மற்ற மாவட்டத்துக்காரங்களோ என்ன சொல்லுவாங்க, சென்னை மட்டும்தான் தமிழ்நாடா, இங்கெல்லாம் மனுஷன் இல்லையா, எங்களுக்கு நீங்க ஒரு சிப்காட் கொண்டாடக்கூடாதான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ கேட்க வர கேட்க மாட்டாரா? அப்ப அது பிரிவினைவாதமா? அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியை அல்லது குறிப்பிட்ட பகுதி மக்களை மட்டும் நீங்கள் வளர்க்கிறதுங்கிறது குற்றம்ங்கிறது ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கும்போது, அந்த மாநிலம் ஒரு மாநிலம் என்னுடைய நான் வந்து ரெவன்யூ ஷேரிங்ல நான் அதிகமா கொடுக்குறேன், நீங்க அதை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல கொட்டுறீங்க. சரி, ஓகே, இத்தனை காலம் கொட்டிட்டீங்க, கொட்டினதுக்கு அப்புறமா அவன் முன்னேறி இருக்காரான்னு கேட்டா அவன் புள்ள பத்து வச்சிருக்கானே தவிர ரெப்ரசன்டேஷன் புள்ள பத்தது காரணத்துக்காகவே அவனுக்கு அதிகம், நாங்க வந்து புள்ள பெறுறதை கம்மி பண்ணிக்கிட்டதுனால எங்களுக்கு குறைவுன்னு சொன்னா, அப்ப நாங்கள் கட்டுப்பாடு செய்து ஒழுக்கமாக இருந்தது, நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுக்கு இதுதான் ரிவார்டா அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோமா? அப்ப இது பிரிவினைவாதம் இல்லை. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒண்ணும் இல்லைங்க, பிரிவி கவுன்சில் லண்டன்ல இருந்துச்சு, ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வெள்ளைக்காரன்ட்டு நீங்க அங்கதான் போகணும். ஒண்ணும் இல்லை, நீங்க தியாகராஜ பாகவதருடைய கேஸ் எல்லாம் வந்து அங்கதான் போனுச்சு. லட்சுமிகாந்தன் கொலை பிரிவு கவுன்சிலுக்கு போனுச்சு. அதே மாதிரி கமுதி கோயில் நுழைவு. அப்போ ஒரு தமிழ்நாடு, ஒரு இந்தியாக்காரன் லண்டனா எங்களுடைய தலைநகரம் அப்படின்னு கேட்கத்தானே செய்வாங்க. அது பிரிவினையா? அதே மாதிரி மொழியால் வேறுபட்ட வேறு உணர்வு கொண்ட மக்கள் அங்க இருக்கும்போது அவர்கள் எங்களை கட்டுப்படுத்தணும்னு ஒரு திட்டத்தோடு மொழியை திணிக்கும் போது, சரிங்களா, அதே மாதிரி ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி வருமா வராதா? டெல்லி மட்டுமே நீங்க மையமா வச்சுக்கிட்டு நாங்க ஆண்டலாம்னு ஒரு கணக்கை நீங்க போட்டீங்கன்னா டெல்லி மட்டும்தான் இந்தியாவான்னு கேட்கிற கேள்வி தப்பா? எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சாவரிட்டி இருக்குங்க. எங்களுக்குன்னு ஒரு இறையாண்மை, ஒரு அரசுக்கு இறையாண்மை கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு இறையாண்மை, ஒரு மதிப்பு இருக்குன்னா எங்களுக்கு ஒரு சுயமரியாதை, ஒரு தன்னுணர்ச்சி கிடையாதா? நாங்க அதனாலதானே லெஜிஸ்லேட்டிவ்ல நாங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டாந்து உட்கார வைக்கிறோம். திமுக அரசுங்கிறது ஏங்க அரசு? நீங்க அப்படின்னா தானே கவர்னரை வச்சு ஆண்டிட்டு போயிடலாமே. நீங்க அதைத்தான் விரும்புறீங்க, நாங்க அது கூடாதுன்னு சொல்றோம். அதனாலதான் சொல்றேன், டெல்லி எங்களுடைய அடக்குமுறை கிடையாது. இது பிரிவினை கிடையாது, இது ஈக்குவல் ஷேரிங், இது நியாயம். இது உண்மையிலேயே இந்த சமூகத்துக்கு, நான் என்ன சொல்றேன், இந்தியா முழுவதும் ஒரு ஒட்டுமொத்த சமூகம்னு சொன்னா அதுல அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ற,
அதிகம் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள தென்னிந்திய மக்களின் குரல். இதுல என்ன மாற்றம் இருக்கு? சரி, நீங்க இப்போ பராசக்தி படத்துக்கு சென்சார் வந்து 25 இடங்கள்ல வந்து வெட்டி தூக்கி இருக்கிறாங்க காட்சிகளை. முக்கியமான காட்சிகள்லாம் அவங்க வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒன்றிய அரசு வந்து அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி, இப்போ தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ சென்சார் போர்டையும் கையில வச்சிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. ஒன்றிய அரசு வந்து வரலாற்றை ஆவணப்படுத்துறதுக்கு விரும்பலையா? அப்படி ஒரு வரலாற்று சம்பவங்களை பின்னணியா கொண்ட படத்தை வந்து ஒன்றிய அரசு இவ்வளவு ஒரு தலையிட்டு இது பண்ணதுக்கு உண்டான இல்ல, அவங்க வரலாற்றுல ஆவணப்படுத்துறாங்க. நீங்க 4 பார்ப்பனர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறைய பூணூலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இங்க பஞ்சு நூல்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க, அதை கட் பண்ணிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பஞ்சு நூலுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா அதை பாதுகாப்பாங்க. நீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ்ல 4 பண்டிட்டுகள் வந்து செத்து போனாங்கிற விவகாரத்தை அவ்வளவு பெரிய பூதாகரமா கொண்டு வந்து அது இந்தியாவினுடைய பிரச்சனைன்னு கொண்டு படம் எடுக்கிறதுக்கு துணிஞ்சவங்க தான். அதே மாதிரி நீங்க சிவாஜியினுடைய மகன் வந்து அவுரங்கசீப்பால துன்புறுத்தப்பட்டாரு, அவர் மதம் மாற்றப்பட்டாருன்னு சொல்லி இந்து உணர்ச்சி தூண்டுவதற்கு நீங்க வந்து மராட்டிய தலைவர்களை பயன்படுத்துறதுக்கு அவர்கள் கொஞ்சமும் தயங்காதவர்கள். அதே இது நீங்க வந்து கோலாக்பூர் மன்னர் இருக்கார் இல்லையா, ஷாஹு மகாராஜ், அவருடைய கதையை நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க அதை நிறுத்திடுவாங்க. அவரும் மராட்டியர் தான், என்ன அவரும் வந்து சிவாஜி வழிவந்தவர் தான். ஆனாலும் கூட அந்த வரலாற்றை அவர்களுக்கு பிடிக்காது. அப்போ அதே மாதிரி நீங்க சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தை படம் எடுத்தீங்கன்னா கூட இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல அதை தட முடியும். நீங்க அதாவது அண்ணா பேசிய வசனங்கள் வேண்டாம், அண்ணாவினுடைய அந்த சிவாஜி கண்ட இந்து சந்திரமோகன் இருக்கு இல்லையா, அதை நீங்க படமா எடுங்க, அதை வந்து நிறுத்துவாங்க. அது வரலாறு இல்லையா? அதுதான் வரலாறு. உண்மையை சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு வரலாறு வேணும். எப்படி வேணும்? காந்திய சுட்ட கோட்சேவுக்கு ஒரு மனக்கிடக்க இருந்துச்சு. அவன் கோட்சே கண்ட கனவுன்னு படம் எடுக்கிறான். அகண்ட இந்து சாம்ராஜ்யத்தை கோட்சே எப்படி கனவு கண்டாருன்னு படம் எடுத்திருக்கான். சரிங்களா? பாலகங்காதர திலகர் எப்படி வந்து இந்தியா, அதாவது இந்து தேசமாக இந்தியாவை வடிவமைக்கணும்னு அவர் விரும்பினாருன்னு எடுத்திருக்கிறான். நீங்க கோட்சேவை நியாயப்படுத்தி ஒருத்தன் படம் எடுக்கிறான்னா, அப்ப காந்தி தேச தந்தையை காலி பண்ணவனுக்கு ஒரு நியாயம் இருக்குன்னு பேசுறான் இல்லையா? இதுதான் RSS, இதுதான் இந்துத்துவா. அப்போ அவர்களுக்கு வரலாறு வேண்டாம்னு கிடையாது, அந்த வரலாறு அவர்களுக்கு வேண்டிய மாதிரி வேணும். நீங்க வந்து எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருங்கிற உண்மையை சொல்லி கதை எடுத்தீங்கன்னா அது தடை பண்ணுவாங்க. அதே இது சாவர்கர் வந்து இந்திய தேசத்தை செதுக்கினார்னு படம் எடுத்தீங்கன்னா அதை வந்து அவர்கள் போற்றுவார்கள். இதுதான் அதோட வித்தியாசம். இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமண சட்டம், தமிழ்நாடு, இந்த நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினது, இதெல்லாம் மாற்றணும்னு நீங்க நினைக்கிற போது கூடவே மக்களுடைய கோபமும் எழும். அப்படி எழுகும்போது உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். அப்படி உங்களுக்கு அச்சம் ஏற்படுற வரைக்கும் இந்த அண்ணாதுரை தான் அந்த நாட்டை ஆள்றாருன்னு சொல்லியிருந்தாரு. அந்த காட்சியும் வெட்டியிருக்கிறாங்க. பார்ப்போம், அந்த அச்சம் ஒன்றிய அரசுக்கு இருக்கு. இல்ல, அதுதான் நான் அந்த விஷயத்தை மறுபடியும் ஒரே ஒரு சொல்லிடுறேன். இந்த நான் கொண்டு வந்த திட்டங்களையும் சட்டங்களையும் நீங்க மாத்தினீங்கன்னா அண்ணாதுரை, நீங்க அப்போ மக்கள் வெகுண்டெழுவாங்க, நீங்க அச்சப்படுவீங்க. அதை நினைச்சு ஐயோ மக்கள் வந்துருவாங்களேன்னு. அப்படி அச்சப்பட்டீங்கன்னா அது வரலும் அண்ணாதான் ஆளுகிறான்னு அர்த்தம்னு ஒரு டயலாக். நீங்க என்ன பண்றீங்க? அந்த டயலாகை கட் பண்றீங்க. அதோட பொருள் என்னன்னா, அப்படி ஒரு மாற்றம் நடந்து அதனால உங்களுக்கு அச்சம் வருது. அது ரெண்டாவது, இந்த டயலாக் வந்தாலே எனக்கும் என் ஆட்சிக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு நீ உறுத்துதுன்னா, தீ பரவட்டும்ங்கிற வார்த்தை ஒன்று உறுத்துதுன்னா எவ்வளவு பெரிய அச்சத்துல நீ இருக்கிற. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஒன்றியத்திலையும் அண்ணாதான் ஆளுகிறாருங்கிறத இந்த 25 வெட்டு காட்டு. பெரியாரை கண்டு அஞ்சிய இந்த RSS, பிஜேபி இப்ப அண்ணாவினுடைய வசனத்தை கண்டும் அஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் இந்த படம் 52ல எப்படி அந்த பராசக்தி தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதே மாதிரி 2026ல வெளிவந்த இந்த படம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கும் கருத்து போயிருக்கும். ரொம்ப நன்றி.